Welcome to AKM Family Vlogs. This video sponsored by EduCast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மாங்காய் வச்சு அருமையான மாங்காய் பச்சடி. கல்யாண வீட்டில் எவ்வளோ டேஸ்டா பண்ணுவாங்களோ அதே சுவையில இப்போ நம்ம பண்ணுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மாங்காயை நல்லா பொடி பொடியாக தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு கட்டி வெல்லம், தண்ணி, கடுகு, எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்குவோம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு கடலெண்ணெய் சேர்த்துருக்குறோம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயில் சேர்த்தா கூட இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 மிளகாய் பொடி பொடியாக கிள்ளி வச்சிருக்கிறோம். அதையும் போட்டோம்னா நல்லா மிளகாலாம் வெடிச்சு கருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயை உள்ள ஆட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருக்கும். மாங்காய் அடி பிடிக்கும், கைவிடாமல் கிண்டணும். கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம சத்த மூடி வச்சிருந்து கிண்டலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கல்யாண வீட்டில் மாங்காய் பச்சடி சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். நம்ம மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்குவோம். காரத்துக்கு நம்ம ஏற்கனவே வரமிளகா போட்டிருக்கிறோம். அதனால தூள் எதுவும் நம்ம ஆட் பண்ண தேவை கிடையாது. நல்லா அந்த தூளோட மஞ்சள் தூள் அந்த வாசனை போற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். அதையும் ஆட் பண்ணிக்குவோம். மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். அதிகமா ஊத்திடவும் தேவையில்லை. அதிகமா ஊத்திட்டோம்னா இது குழம்பு மாதிரி ரொம்ப தண்ணியா போயிடும். இதுவே கரெக்டான பக்குவம் தான். இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இடையில எடுத்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குவோம். மாங்காய் அப்படியே போய் அடியில ஒட்டிக்கும். மாங்காய் கீழே இருந்து வெந்துக்கிட்டே வர ரொம்ப குலைவா ஆயிரும். இது நம்ம அரை பழமா வேற போட்டிருக்கிறோமா, செங்காயின்னு சொல்ற அளவுக்கு போட்டிருக்கிறோம். பாருங்க, அடியில லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல நல்லா மாங்காய் வெந்திருக்குது. இந்த டயத்துல நம்ம ஒரு அரை கட்டி போல வெல்லம் எடுத்து வச்சிருக்கிறோம். அதையும் நல்லா பவுடரா நுணுக்கிட்டு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு வச்சுக்குவோம். அவ்வளவுதான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. இது போன்ற வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.